ஹாய், சென்னையிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் எல்லோரும் சென்னையில் இருக்கோம். சென்னையிலேருந்து பேசுகிறோம். சென்னையில் இப்படி ஒரு வேலையா அப்படின்றத நான் போட்டிருக்கேன். அது என்னன்னு சொல்கிறேன். பட் என் பேர் ரேகா, இது என் பொண்ணு ஆஸ்னி, அது ஹரிஷு. இவங்க நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேர் ட்வின்ஸு. ஆக்சுவலி 2 பேருமே ட்வின்ஸு. இவங்க இங்கேருந்து கொஞ்சம் லாங்காக தான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது எப்படின்னா, இந்த வேலை காலையில் இவங்க கூடயே கிளம்பி போயிடுவேன் 8:30 மணிக்கு. 4:30 மணிக்கு இவங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க. அப்படியே என்னை பிக்கப் பண்ணிப்பாங்க. டெய்லி இதுதான். என் பசங்க நான் மிஸ் பண்ணது பெருசாக கிடையாது. ஏன்னா காலையில் அவங்க கூடயே போயிட்டு அவங்க கூடயே வந்துடுவேன். இட்டுன்னு போகிறது வந்து இவங்க அப்பா தான் இட்டுன்னு போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க கூடயே போயிடும். இப்போ ட்ராப் ஆகிட்டோம். நான் இறங்கிட்டேன். இதுக்கப்புறம் இவங்க போவாங்க. எண்டு போகிற வரைக்குமே பார்த்து பாய் சொல்லிட்டு தான் போவாங்க இவங்க 2 பேருமே. அந்த எண்டு கிராஸ் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க போக ஒரு 1/2 hour ஆகும் ஸ்கூல் போய் சேர. ஈவினிங்கும் அதேமாதிரி அங்கேருந்து பிக்கப் பண்ணாங்கன்னா என்னை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதுதான் வேலை. ஆனால் நல்ல வேலைங்க. அது என்ன வேலைன்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் வேலை, இந்த வேலை சென்னையில் இப்படி கிடச்சது பெரிய விஷயம். இப்போ நான் இங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகிறதுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஈவினிங் பிக்கப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நாங்கள் அதை எடுக்கல அந்த வீடியோவை. பட் போக சொல்ல ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க கேட்கறதுனால ஜூஸ் கடையில் நிறுத்தி ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். நான் வீட்டிலேருந்து வேலைக்குமே எனக்கு ஒரு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் வந்துடும். ஸ்கூலுக்கு ஒரு 15 கிலோமீட்ரு. ஆசினி வேணாம், ஹரிஷ் மட்டும்தான் ஜூஸ் குடித்தான். ஆசினி வேணாம். அப்புறம் ஆசினி எப்படி சாப்பிடுவா பாருங்கள், பயங்கரமாக சாப்பிடுவாள். எங்கள் ஓனருமே நல்ல ஓனருங்க. ஏன்னா டைமிங் வந்து எனக்கு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதனால தான் அந்த வேலையை நான் பிக்கப் பண்ணேன். ஒரு 5 இயர்ஸாக அந்த வேலைக்கு போயிட்டுருக்கேன். சென்னையில் இப்படி ஒரு வேலைன்றது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா டைமே இருக்காது யாருக்குமே. கரெக்ட் டைம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பிஸியான ஷெடியூலு. சென்னையை பற்றி எதனா தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ வீட்டு வந்தாச்சு. இது வீட்டு சந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.